தேவனை நேசிக்கிறவருடைய அடையாளம் என்ன அப்படின்னா, அவர்கள் தேவனுடைய கற்பனைக்கும் கட்டளையும் கை கொள்ளுவார்கள். ரெண்டே காரியத்தை சொன்னார். ஒன்று பிரதான கற்பனை, பிரதான கட்டளை. இப்ப பிரதான கற்பனை அப்படின்னா என்ன? முதலாவது, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு தேவனிடத்தில் அன்பு கூறு. ஏசப்பா சொன்ன பிரதான கற்பனை ரெண்டு சொன்னார். ஒன்று தேவனிடத்தில் அன்பு கூறு, இன்னொன்று உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசி. தெய்வீக அன்பு என்ன? உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. உனக்கு என்ன நன்மை வேணும், நான் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன், மற்றவங்களுக்கு அந்த அன்பை காட்டு. நான் என்னை மதிக்கணும்னு நினைச்சேன்னா நீனும் மற்றவங்களை மதிக்க கத்துக்க. அல்லேலூயா. அவங்க எனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா நீ முதல்ல மரியாதை கொடு. அதுதான் உன்னை நேசிப்பது போல. அப்ப ரெண்டு கற்பனை ஆண்டவர் கொடுத்தார். உன்னை தேவனை நேசி, இன்னொன்று உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. பிரதான கட்டளை ஒன்னே ஒன்று கொடுத்தார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள், அவர்களுக்கு நான் சொன்ன யாவற்றையும் உபதேசம் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன? நீ புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லு. இதான் பிரதான கட்டளை. அல்லேலூயா. அப்ப தேவனை நேசிக்கிறவர்கள் அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளி நடப்பார்கள். அதை கை கொள்வதில் உறுதியா இருப்பாங்க.